அப்பா மடியில் உட்காரத்துக்கு வர வேணும்னு குழந்தை ஜபம் பண்ண போய் கடைசியில் எனக்கு எதுவுமே வேண்டாம் பகவானே உன் திருவடி போகணும்னா நீ எந்த காலத்துக்கும் அழிவில்லாத பலருக்கு வழிகாட்டக்கூடிய துருவ நட்சத்திரமாக இருப்பேன்னு சொல்லி துருவன் வந்தான்றான். ஒரு நட்சத்திரத்துக்கு ஒரு கதை உண்டு. அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி 27 நட்சத்திரத்துக்கு கதை உண்டு. இந்த நட்சத்திர பதவி அடையிறதுக்கு பல ஆயிரம் வருடங்கள் தபஸ் பண்ணியிருக்கான். அப்படி இருக்கும்போது அந்த தபஸ் பண்ணி நட்சத்திர படை அடைஞ்ச நட்சத்திரத்தை போய் மூலம் தோஷம், ஆயில்ய தோஷம் சொல்கிறோமே, அது மாதிரி தோஷம்னு சொல்கிறது ஒரு நட்சத்திரத்தை எடுத்த உடனே தோஷம்னு சொல்கிறது பாபம் இல்லையா? அவ்வளோ சுலபமாக நம்ம வாயால் சொல்லாமா? அப்போ நட்சத்திரத்தை தோஷம்னு சொல்கிற அளவுக்கு நமக்கு என்ன தகுதி இருக்குது? அதனால் இந்த மூல நட்சத்திர தோஷம், அதை தோஷம், இந்த சொல்லவே சொல்லாதீங்க. உங்கள் நட்சத்திரம் தோஷமாக இருந்தால் மற்றவங்களோட விஷயங்கள் என்னாச்சு? அவள் நட்சத்திரம் நல்லா வேலை செய்யட்டுமே. இது ஒரு பக்கம் சொல்கிறோம், பரிகாரம் சொல்கிறோம், நீங்கள் செய்யுங்க. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் சொன்னீங்க 2000 ரூபா வாரம் கொடுக்குறாருன்னு. பாருங்கள், அவரும் ஏதோ கணக்கு பார்க்காம வாரம் 2000னா மாதம் கொட்டதில் 8000 10,000 கொடுத்துட்ருக்காரு. அப்படி கொடுத்துருக்கிறத நீங்கள் அனாவசியமான செலவு பண்ணால் மனசு வருத்தப்பட மாட்டாரா? கடுமையாக உழைச்சி தானே அந்த பணத்தை கொண்டு வரார். மாதம் ஒரு 30,000 40,000 சம்பாதிக்கிறாருன்னா அதுக்காக அவர் இரவு பகலாக எவ்வளோ உழைப்பை செலவு பண்ணியிருப்பார். அதை கொஞ்சம் யோசனை பண்ணியிருக்கீங்களா? அந்த 2000 ரூபாவை நீங்கள் கொஞ்சம் விரயம் பண்ணும்போது அவர் மனசு வருத்தப்படும் பொழுது ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு இல்லையா? இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கோயிலுக்கு போயிட்டு வரா. அவங்க வீட்டுக்காரர் 1000 ரூபா கொடுத்தார். திரும்பி வந்த உடனே பிரசாதம் வாங்கிட்டு வரலான்னு பார்த்தேன், பைசாவே கையில் இல்லைன்றார். அவர் கேட்குறாரு, ஏன் என்ன போகிறதுக்கு கால் டாக்ஸி 400 ரூபா, வரத்துக்கு 400 ரூபா, 200 ரூபா, கியூ ஸ்பெஷல் தரிசனத்துக்கு 150 ரூபா, அர்ச்சகர் தட்டில் 50 ரூபா, சரியாக போச்சு. இவருக்கு ஏதாவது தேங்காய் வத்தில் பழம் கொண்டு கொடுக்குறதுக்கு வீட்டுக்காருக்கு இப்போ 1000 ரூபா கொடுத்தவருக்கு ஒரு குங்குமத்தை தவிர ஒன்றும் இல்லை. அதே பார்த்தீங்கன்னா இன்னொருத்தரும் போயிருக்கா. அந்த அம்மா கொஞ்சம் லேட்டாக வந்தான். பஸ்ஸில் போயிட்டு பஸ்ஸில் வந்தா 20 ரூபா, அர்ச்சனை தட்டு 100 ரூபா, 120 ரூபா, அர்ச்சகர் தட்டில் 20 ரூபா போட்டுட்டோம். அந்த அம்மா என்ன பண்ண வீட்டுக்கு தேவையான புளியோதரை, லட்டு அதையும் வாங்கி வந்திருக்கா. இப்போ நீங்கள் கணக்கு போடுங்க, ஒரே இடத்துல செலவு தான், ஒரே பாதையை போனாலும் செலவுகள் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. அதனால் செலவீனங்களை திட்டமிடுறது ரொம்ப அவசியம். அதுவும் குடும்ப தலைவின்னு சொல்கிறா இல்லையா? பெண்களுக்கு என்ன பேர்? தலைவின்னு பேர். குடும்பத்துக்கு தலைவி. அப்போ அந்த குடும்பத்துக்கு தலைவியாக இருக்கக்கூடியவர்கள் இந்த விஷயங்களை திட்டமிடுறது ரொம்ப அவசியம் இல்லையா? அதனால் அவர் 2000 ரூபா கொடுக்குறாருன்னு குறிப்பிட்டுட்டீங்க. கடுமையாக சம்பாரிச்சு தான் இந்த 2000 வரும். சாதாரணமாக ஒன்றும் நம்ம தேசத்தில் அவ்வளோ சுலபமாக 2000 ரூபாலாம் வந்துடாது. அவர் ஏதோ அந்த மாதம் அந்த 8000 ரூபா அவங்க செலவுக்கு தனியாக கொடுக்கறதுக்கு கடுமையான உழைச்சி தான் சம்பாதிக்கிறார். அதனால் செலவினங்கள் கட்டுப்படுத்த திட்டமிடுங்க. அதுக்கு எதிராக சொல்கிறோம் எளிய வழி. பௌர்ணமியில் சாயந்தரம் வேலை லக்ஷ்மியை குத்தவிளக்கில் பூஜை பண்ணிட்டோம், குபேரன் படை வச்சு குபேரனும் பூஜை பண்ணி பணங்கள்கண்டு நைவேத்தியம் பண்ணுங்கள். இப்போ கல்கண்டுன்னு எல்லாம் இந்த வெள்ளை கண்கண்டு அதிகமாக நைவேத்தியம் பண்ணுறேன், அது வேண்டாம், பணக்கல்கண்டை பண்ணுங்கள், நைவேத்தியம் பண்ணுங்கள். உங்களுக்கும் புண்ணியமாக போட்டோம், நம்ம சம்பிரதாயத்துக்கும் புண்ணியமாக போட்டோம், நம்ம தேசத்துக்கும் புண்ணியமாக போட்டோம். இந்த வெள்ளை கல்கண்டை விட பணங்கல்கண்டு நைவேத்தியம் பண்ணுங்கள், பால் நைவேத்தியம் பண்ணுங்கள். தொடர்ந்து லக்ஷ்மியையும் குபேரனையும் தொடர்ந்து பூஜை பண்ணிக்கிட்டே வாங்க. ஒன்று. அப்புறம் வருடத்தில் ஒரு முறை நீங்கள் உங்கள் குடும்பத்தோட, உங்கள் குடும்பத்தில் இருக்க உறுப்பினர்கள்னா நீங்கள், உங்கள் குழந்தைங்க, உங்கள் கணவர், மற்றவங்க யார் நெருங்கிய உறவினரோ அந்த உறவுகளோட சமயபுரம் போய் மாரியம்மனை தரிசனம் பண்ணுங்கள். வேறு ஒன்றும் வேண்டாம். குறைவில்லாத வாழ்க்கை அமையும். கடவுளோட அருள் உங்களுக்கு. வடதேசங்களில் ஒரு 5 விதமாக கொண்டாடுறாலும் பொங்கல்லையும் அந்த மாதிரி உண்டு. நம்ம வெறுமை பொங்கல்ன்றது நமக்கு இந்த தை மாதம் வரக்கூடிய இந்த பொங்கல்னு சொல்கிறது நம்ம ஒரு தினம்னு சொன்னாலும் கிராமங்கள், ஏன்னா நம்ம மாட்டுப் பொங்கலையும் காணும் பொங்கலையும் சிறப்பாக கொண்டாடுறோன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அன்றைக்கி விடுமுறை, நம்ம பல நண்பர்களை உறவுக்காரர்களை சந்திக்கிறோம், பல இடங்களுக்கு நம்ம போகிறோம், அவ்வளோதான். ஆனால் கிராமங்களில் தான் இந்த பொங்கல் வரிசையாக போகியில் ஆரம்பித்தா காணும் பொங்கல் வரைக்கும் விசேஷமாக கொண்டாடுவோம். இப்போ நாளைக்கு மாட்டுப் பொங்கல்னு சொல்லும்போது நகரத்தில் இந்த மாட்டுப் பொங்கலோட சிறப்பு கொஞ்சம் குறைவாக தெரியும் தான் சொல்லலாம். இருந்தாலும் நம்ம அந்த கோ பூஜை பண்ணுறது விசேஷம். கோசாலையில் போய் பண்ணலாம், இல்லை பக்கத்தில் எங்கேயாவது பசுக்கள் இருந்தால் அந்த பசுவை வர வச்சு அந்த கோவை பசுவை பூஜிக்கிறது ரொம்ப விசேஷமான விஷயம். ஆனால் இதை பார்க்கும்பொழுது தான் நமக்கு பால் கொடுக்குற பசுவையும் நமக்கு உழவுக்கு துணையாக இருக்கிற இந்த காளமாட்டையும் கொண்டாடுறாளோன்னு தோன்றுறது. இந்த மாதிரி தினங்களில் தான் கொண்டாடுறாளோன்னு தெரியுது. இப்போ போகின்னு பார்த்தீங்கன்னா கூட அறுவடை முடிஞ்சு அங்கங்கே நிறைய உங்களுக்கு வக்கோல் இருக்கும், அதை அறுத்துடுவா. அந்த வக்கோல் அறுத்து மிச்சமாக இருக்கும், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொளுத்துவா. கிட்டத்தட்ட ஒருவேளை அந்த பழைய குப்பைகளை கொளுத்துறதும் அந்த வக்கலை கொளுத்துறதும் கூட சேர்ந்து போகியாக வந்திருக்கலாமோன்றோம். அது அப்புறம் பாருங்கள், அந்த போகின்னு சொன்ன உடனே இந்த புகையெல்லாம் போய் மழையாக கொடுக்கறது. அந்த மழைக்கு தேவதை உங்களுக்கு யார்? இந்திரனை கொண்டாடுறோம். இது மாதிரி போகி, பொங்கல், மாட்டுப் பொங்கல் எல்லாத்துக்குமே ஒன்றுக்கு ஒன்று ஒரு நுட்பமான தொடர்பு இருக்கிறது தெரிகிறது. எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த புவி சார்ந்த விஷயங்களில் இந்தந்த சூழ்நிலைக்கேற்ப, கால தட்ப வெட்ப நிலைக்கேற்ப இந்த பண்டிகைகள்லாம் கொண்டாடுறது தெரியும். ஒரு இடத்துல பாருங்கள், நம்ம கடுமையான வெயில் காலத்தில் தர்பூசணி கிடைக்கிறது.
கடவுள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடுமையான வெயிலை கொடுத்துட்டோ அதை தீர்க்கறதுக்கு தர்பூசணி வெள்ளரிக்காய் அந்த காலத்தில் அந்த பருவ காலத்தில் கொண்டு வர்றாரு. அதே மாதிரி தான் எதுக்கு இதை சொல்ல வரோன்னா, இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு பண்டிகைகளுக்கும் சம்பிரதாயங்களுக்கும் ஒரு காரணம் இருக்கும். அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ நாம் இந்த பண்டிகைகளை கொண்டாடுறதுன்னு சொல்லும்போது நகரத்தில் ஏன் கொண்டாட முடியாது? கொண்டாடலாம், கட்டாயம் கொண்டாடலாம். அந்த மாதிரி பண்டிகை தினங்களை நம்ம 365 நாளும் கடுமையாக உழைக்கிறோம். குறைந்தபட்சம் இந்த மாதிரி தினங்களில் நம்ம பாரம்பரியங்களை மறக்காமல் இருக்கிறதுக்கு மற்ற விஷயங்களை ஒதுக்கி வச்சுட்டோ பாரம்பரியங்களை கொண்டாடலாம். முதலே சொன்ன பாரம்பரியம் கொண்டாடுறதுன்னா என்ன? நம்ம பாரம்பரிய உணவுகளை உண்றது, நாம் பாரம்பரியமாக இருக்கக்கூடிய உடைகளை உடுத்துறது. நமக்கு பாரம்பரியமாக என்ன மாதிரி உடைகளை உடுத்தணுமோ அந்த பாரம்பரிய உடையை உடுத்துறது. உலகம் முழுக்க உண்மையில் இப்படி தான் நடக்கிறது. இந்த அறுவடை திருநாளும் ஜப்பான்லேயும் கொண்டாடுறான். நேபாளில் தான் ஃபெஸ்டிவல்ன்றான், தான் பண்டிகைன்றான். தான் பண்டிகை தான்னா இந்த நெல், இந்த மாதிரி நெல் கோதுமை இந்த மாதிரி பூமியிலேருந்து விளையிறது. அப்போ தான் பண்டிகைன்னு கொண்டாடுறான். உலகம் முழுக்க இந்த அறுவடை திருநாள் வந்து ஏதோ வேறு வேறு பேர்களில் ஒருவேளை ஒரு 4-5 நாள், ஒரு வாரம், 10 நாள் முன்ன பண்ண கூட இருக்கலாம். ஆனால் எல்லா இடத்துலையும் இந்த பண்டிகைன்றது கொண்டாடுறோம். அதனால் நாளைக்கு நம்ம கோபூஜை பண்ணலாம், பசுவை சிறப்பிக்கலாம். கோபூஜை பண்ணலான்னா நம்ம பசுவை வர சொல்லி மஞ்சள் குங்குமம் அதுக்கிட்டு நம்ம அதுக்கு அந்த ஒரு பூவை சாத்தி இல்லை மாலை சாத்தி ஒரு துண்டு சாத்தி அதை நம்ம இந்த பச்சரிசி ஊற வச்சு வெல்லம் கலந்து நம்ம வாழைப்பழம் பழங்களோடு கொடுக்கலாம். நம்ம கொஞ்சம் விசேஷமாக பண்ணுறதுன்னா லக்ஷ்மி அஷ்டோத்திரம் சொல்லி பூஜிக்கலாம். அதனால் நாளைக்கு பசுவை பூஜிக்கிறது மகா புண்ணியம், சிரேஷ்டமானது. அதனால் இன்றைக்கி நம்ம இந்த பொங்கல் பண்டிகையை கொண்டாடலாம். நாளைக்கு பசுவை பூஜிக்கலாம். பசுன்னு சொன்ன உடனே உங்கள் எல்லாருக்கும் எது ஞாபகம் வரும்? கிருஷ்ண பகவான். அந்த கிருஷ்ணனையும் பூஜிக்கலாம். இன்றைக்கி நம்ம சூரிய பகவானை பூஜிக்கணும். நவகிரகங்களில் நடுநாயகமாக இருக்கக்கூடியவர் சூரியன். அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஜாதகங்களில் சூரியனுக்கு ஏகப்பட்ட முக்கியத்துவம் உண்டு. அதனால் இந்த சூரிய பகவானை மிஞ்சிய ஒரு சக்தியை மற்ற கிரகங்களுக்கு இருக்கா சொல்ல முடியாது. சனி பகவானை பார்த்து ராகுக்கு பார்த்து நீங்கள் அச்சமடையலாம். ஆனால் சூரிய பகவான் தான் எல்லாத்துக்கும் மூலமாக இருக்கார். நீங்கள் நவகிரகங்களில் பாருங்கள், சூரியனுக்கு ஒரு நடுநாயகமான ஒரு அந்தஸ்து உண்டு. சூரிய பகவான் ஆஞ்சநேயர் சுவாமிக்கு குருவாக இருந்தவர், சாதாரணமானவர் இல்லை. ஆஞ்சநேயர் சுவாமிக்கு குருவாக இருந்தவர் சூரிய பகவான். அதேமாதிரி ராமபுரான் பார்த்திங்கன்னா ஆதித்ய ஹிருதயம் சொல்லி அந்த உங்களுக்கு அந்த தெரியும், அங்கே தான் ஆதித்ய ஹிருதயம் சொல்லி பலம் பெறுறார். அதனால் சூரியனுக்குன்னு தனித்துவம் உண்டு, மகத்துவம் உண்டு. அப்படிப்பட்ட சூரிய பகவானை நம்ம இந்த 11லேருந்து 12 மணிக்குள்ளே கொண்டாடலாம். எல்லா விதமான சிறப்புகளும் இந்த பொங்கல் திருநாளில் கிடைக்கும். இந்த மகர சங்கராந்தின்னு சொல்லுவாள் பாருங்கள். இப்போ நீங்கள் வந்து இந்த பஞ்சாங்கத்தில் பலன் சொல்லும்பொழுது கூட சித்திரை வருஷ பலன் சொல்லி அடுத்து பார்த்தீங்கன்னா மகர சங்கராந்தி பலன் அப்படின்னு சொல்லுவாள். சித்திரை வருஷ பலன் சொன்ன உடனே அடுத்து சொல்கிறது மகர சங்கராந்தி பலன் அப்படின்னு சொல்லுவாள். இந்த மகர சங்கராந்திக்கு அப்படி ஒரு சிறப்பு உண்டு. இந்த நல்ல நாளில் நாம் இந்த விவசாயத்தை பற்றி நினைக்கலாம், அதில் உழவாளை பற்றி நினைக்கலாம். ஏன்னா நாம் எப்பயுமே உடை உடுத்துகிறோம், அது எங்கேருந்து வந்ததுன்னு நினைக்கிறது இல்லை. குழாவை திறந்தால் தண்ணி கிடைக்கிறது, இந்த தண்ணி எங்கேருந்து வந்ததுன்னு நினைக்கிறது இல்லை. கங்கையை கொண்டாடுறது கிடையாது. இந்த உடையை நம்ம பார்த்திங்கன்னா இது உடை எங்கேருந்து வந்தது, இந்த உணவு எங்கேருந்து வந்தது, எதை பற்றியும் நமக்கு சிந்தனை இருக்கிறது இல்லை. ஆனால் இந்த மாதிரியான நல்ல நாளில் இதுக்கெல்லாம் எது மூலமாக இருந்தது, எது வேறாக இருந்ததுன்னு பார்க்கணும். ஏன்னா வேரில் ஜலம் போனால் தான் மரமும் பூக்கும் காய்க்கும். ஃபவுண்டேஷன் நல்லா இருந்தால் தான் பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கும். இதுக்கெல்லாம் மூலம் எதுன்னு நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு தினம். கொஞ்ச நேரம் சிந்திக்கலாம். ஏன்னா நம்ம எத்தனையோ குளிர்பானங்களை பற்றி பெருமையாக சொல்கிறோம். இது ஆஸ்திரேலியாவிலேருந்து வருது, இந்த குளிர்பானம் அமெரிக்காவிலேருந்து வந்திருக்கு, இது டென்மார்க்லேருந்து வருது. அதில் பிராண்டை பார்க்குறோம், இந்த பிராண்டு உலகம் முழுக்க பிரசித்தி. இதில் என்ன பெருமை இருக்குது? நம்ம ஊரில் காய்க்கிற இளநீரை மறந்துட்டு எதோ பேசிகிட்டு இருக்கோம். அந்த மாதிரி தான் இந்த உணவில் கூட எத்தனையோ பீட்சா ருசிகளை நம்ம பேசிகிட்டு இருக்கோமே தவிர உண்மையான ருசியை மறந்துட்டோம். இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா தாய்ப்பாலை மறந்து இந்த புட்டி பாலுக்கு நம்ம பெருமை பாடிட்டு இருக்க மாதிரி ஆகிப்போச்சு. அதனால் இந்த திருநாளில் நாம் இந்த மண்ணையும் இந்த மண் சார்ந்த விவசாயத்தையும் நாம் கட்டாயம் நினைக்க வேண்டிய ஒரு தினம். அதுக்கெல்லாம் மூல காரணமாக நம்ம சொல்ல வேண்டியது நம்ம பெரியோர்களை தான், நம்ம பாரம்பரியத்தை தான். அதனால் பொங்கும் மங்களம் எங்கும் தங்குக நம்பலாம். சூரியனோட அருள் எல்லாருக்கும் கிடைக்கும். பால் பொங்கல் அருமையாக எல்லாருக்கும் பொங்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும்.